டே 10 ஆஃப் ப்ரீடிங் சேவல் தயார். நம்ம வழக்கம் போல் எந்திரிச்சு வந்து நம்ம தும்மாரை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் கிளைமேட் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கும் நம்ம வந்து தண்ணி போட்டு விடலை. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி வரோம், சேவலை தண்ணி போட்டு விட்றோம், இந்த மாதிரி இறை கொடுக்குறோம், இறை கொடுத்துட்டு ரிங்கை விட்றோமே தவிர ரிங்கு என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் நான் அதை பார்த்தேன். சரியான அழுக்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஃபுல்லாக வந்து சாப்பாடு வைக்கிறது இங்கிட்டும், தண்ணி வைக்கிறது இங்கிட்டும், உள்ளே ஃபுல்லாக கல், அப்புறம் கோழி ரெக்கை, அது இதுவும் அசிங்கமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிறீங்கள தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை பார்த்தேன். இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சாயந்தரம் வந்து இல்லைனா நைட்டு வந்து நான் கம்பு வைப்பேன். அதில் 2-3 கம்பு கீழே விழுந்து இப்போ மழை டைம்னால அது முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. எப்போவுமே சேவை நிற்கிற கூடோ ரிங்கோ எதாக இருந்தாலும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நிறையா நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அதோட சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம தும்மாரை அதுக்குள்ளே விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 5 நாள் தான் இருக்குது நம்ம தும்மாரை பொட்டையோட போடுறதுக்கு. மறக்காமல் நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.